Taste the Daily. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூர் கூட்டுரோட்டிலிருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அருகே யார் முன்னே சவாரி செல்வது என்பதில் இரு ஆட்டோ ஓட்டுநர்களிடையே தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறின் போது இரு ஆட்டோ ஓட்டுநர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சமுதாய கூடத்தை அதிமுக ஊராட்சி தலைவர் திறந்து வைத்தார். திருவிடைமருதூர் அருகே நரசிங்கம்பேட்டை ஊராட்சியில் பயன்பாடற்ற நிலையில் இருந்த சமுதாய கூடத்தை புனரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி ராஜேந்திரன் குடும்பத்தினர் மூலம் 3 லட்சம் ரூபாய்க்கு தளவாட பொருட்களும் 5 லட்சம் ரூபாய்க்கு அமரர் ஊர்தியையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். ஊராட்சி தலைவரின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையிலும் நலத்திட்ட பணிகளை மேற்கொண்ட அதிமுக ஊராட்சி தலைவருக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். அதற்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய சமையல் அறை கூடமும் சாப்பாட்டு அறை கூடமும் அதை அனுமதி பெற்று அதை புதிய கட்டடமாக எழுப்பி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த 5 வருஷத்துல இந்த பஞ்சாயத்து நிறைவு செய்யற விதமா அதை மக்கள் பயன்பாட்டிற்காக இதை ஒப்படைக்கிறோம். அதன் மூலம் இல்லாம இந்த எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பாக மக்களுக்கு இந்த சொர்க்க ரதம்னு ஒண்ணு விஷயத்த மக்களுக்காக அதை கொடுக்கிறோம். அப்புறம் ஊர்ல முக்கியமான சாலைகள்ல கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, குணா குகை உள்ளிட்ட இடங்களை குழு காலநிலையுடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு களித்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் தங்கள் பயணத்தை அனுபவித்தனர். மேலும் தூண்பாறை பகுதியில் கடல் அலையாக காட்சியளித்த வெண்பஞ்சு மேகமூட்டங்களை கண்டும் உற்சாகமடைந்தனர். கன்னியாகுமரியில் வார விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரியன் மறையும் காட்சியை கண்டு ரசித்தனர். ஞாயிறு விடுமுறை தினத்தையொட்டி தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்தனர். திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு பாறை ஆகிய இடங்களிலிருந்து சூரியன் மறையும் காட்சியை கண்டு ரசித்ததுடன் தங்கள் செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பின்றி சேதமடைந்து கிடப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். 25வது வார்டில் உள்ள நடேசனார் நகரில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் இந்த நீர்த்தேக்க தொட்டி வெகு நாட்களாக சுத்தம் செய்யப்படாததால் குடிநீர் சுகாதாரமின்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பேருந்து எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தவறான தகவல்களை அதிகாரிகள் கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் எத்தனை அரசு மகளிர் இலவச பேருந்துகள் இயக்கப்படுகிறது என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டது. சொற்ப எண்ணிக்கையிலேயே பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் 322 பேருந்துகள் இயக்கப்படுவதாக பதில் வந்தது. இந்த நிலையில் அதிகாரிகள் மூலம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வந்த தகவல் தவறானவை என புகார் எழுந்துள்ளது. ஆனால் தற்பொழுது ஆட்சியில் போட்டு தகவல் மீண்டும் கேட்கும் பொழுதுதான் கிட்டத்தட்ட 322 பஸ் ஓடுவதாக தகவல் தந்திருக்கிறாங்க. ஆகவே கிட்டத்தட்ட பார்த்தா 50 பஸ்கள் அதிகப்படுத்தி இருப்பதாக காட்டியிருக்காங்க. இது மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு புதிய பேருந்துகள் எதுவும் வழங்கப்படல. ஏற்கனவே ஓடிய பழைய பேருந்துகளே புதிதாக பாடி கட்டி புதிய பஸ் போல் மீண்டும் இயக்கப்பட்டுதான் வருகிறதே தவிர அப்படி இருக்கும் நிலைமையில் இன்னைக்கு தமிழக அரசு மக்களிடையே அதிகப்படியான பேருந்துகளை இயக்குவது என்கிற ஒரு பொய்யான நிலையை உண்டு பண்ணி இருக்கு. ஆனா அது உண்மை என்பதை இன்னைக்கு போக்குவரத்து அதிகாரிகள் ஆட்சி மூலமாக தகவல் தந்திருப்பது என்பதுதான் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது.